ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரக மற்றும் உள்ளாட்சி வளர்ச்சித்துறையின் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வேகன்சி, என்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி எப்படி விண்ணப்பிக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான சுற்றறிக்கை தான் இங்கே வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை எண் 49/28/1/2026 அன்னைக்கு வந்திருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரின் கடிதம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 ஆண்டுகளாக அப்ளை பண்ணாமல் இருந்த போஸ்ட் எல்லாத்தையும் அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஊராட்சி இயக்கத்தில் 3 ஆண்டுகளாக மேல் காலியாக உள்ள அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் தலைப்பின் கீழ் ஊதியம் வழங்கப்படும் ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் ஆகிய 709 காலி பணியிடங்களை நிரப்பிடணும் அப்படின்னு அவங்க அதுக்கான ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரின் கருத்துணர்வது அரசால் 4 ஆய்வு செய்யப்பட்டது. உரிய ஆய்வுக்கு பின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மாவட்ட அலுவலகங்களில் உள்ள கீழ்காணும் 29 மாவட்டங்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அரசு மற்றும் ஒன்றிய தரப்பின் கீழ் உள்ள ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் ஆகிய 597 பணியிடங்களை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 112 இரவு காவலர் பணியிடங்கள் தவிர்த்து நிரப்பிக்கொள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக அரசு மற்றும் ஒன்றிய தரப்பின் கீழ் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள பணியிடங்களின் விவரம் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த பொசிஷனுக்கு அவங்க எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு ஓட்டுநர் 5, பதிவரை எழுத்தர் 1, அலுவலக உதவியாளர் 3, மொத்தம் 9. அதுக்கப்புறம் இது அரசு தரப்பு அப்புறம் ஒன்றிய தரப்புன்னு தனித்தனியாக அதுக்காக இது எல்லாத்தையுமே இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு மொத்தம் 19 வேகன்சி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 13 வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த பொசிஷனுக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே அவங்க இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா மொத்தம் இங்க 61, இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 597 வேகன்சி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர், இது ஓட்டுநருக்கு தனியாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர் 3 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை. ஈப்பு ஓட்டுநர் அரசு தரப்புல 61, ஒன்றிய தரப்புல 59 வேகன்சி. பதிவரை எழுத்தர் அரசு தரப்புல 14, ஒன்றிய தரப்புல 42. அலுவலக உதவியாளர் அரசு தரப்புல 103, அதுக்கப்புறம் ஒன்றிய தரப்புல 318. இதுல மொத்தம் 597, அதுல 178 பிளஸ் 419. அரசு தரப்பு 178, ஒன்றிய தரப்பு 419, மொத்தம் சேர்த்து 597 வேகன்சி அவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா tn.district.nic.in, இது தமிழ்நாடு மாவட்ட இணையதளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வாரியாக எல்லா மாவட்டத்துக்கும் அதுக்கான இணையதளம் தனியா அவங்க இங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க தனித்தனியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு அந்த வேகன்சி என்ன இருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கரூர் மாவட்டத்துக்கு அவங்க ஒரு சில பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க karur.nic.in அந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் டைரக்ட்லி ஃபார் த வேகன்சிஸ் ஃபார் ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் நைட் வாட்ச்மேன் இன் தாந்தோணி பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் இங்கே இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனித்தனியாக எந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் டைரக்ட்லி ஃபார் வேகன்சி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் நைட் வாட்ச்மேன் இன் KM பாராம்பத்தி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இங்க வரும். கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான நிரப்புவதற்கான அறிவிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இதுக்கான டேட், கடைசி டேட் 5/2/2026 இருந்து 13/2/2026. இது ஷார்ட் பீரியட்ல தான் உங்களுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இதை செக் பண்ணிட்டு நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பொருள் ஊதியம் லெவல் 1, லெவல் 8, அப்புறம் லெவல் 1 அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர், இரவு காவலர். குறைந்தபட்ச வயது 18
18 இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கான சேலரி என்னன்னு இங்க போட்டாங்க. ஈப்பு ஓட்டுநருக்கு 18 இருக்கணும்னா இரவு காலர் 18. 1/7/2020 படி அதிகபட்ச வயது வரம்பு, இனம், வயது, இதுக்கான அந்தந்த காஸ்ட், அதுக்கான என்ன இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்துக்கலாம். கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க கரூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய். SC STக்கு வந்து 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் பெறப்படும் காலம் 5/2/2026 இருந்து 13/2/2026 வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்னு சொல்லி தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். விண்ணப்பம் கரூர் மாவட்டம் எந்த ஊராட்சி ஒன்றையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 13/2/2026. விண்ணப்பதாரர் பெயர், பாலினம், தந்தை பெயர், பிறந்த தேதி, அவங்களோட வயசு என்ன, கல்வி தகுதி, ஓட்டுநர் உரிமம் எண் என்ன, வாகன ஓட்டுவதில் முன் அனுபவம் எவ்வளோ இருக்குது, குடும்ப அட்டை எண், ரேஷன் அட்டை எண், அவங்களோட அட்ரஸ், நிலையான அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் மூலமா நீங்கள் அனுப்பணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இது வந்து டிரைவருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஊராட்சி ஒன்றியம் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பதாரின் பெயர், பாலினம், தந்தை பெயர், பிறந்த தேதி, அந்த மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கும் அதேமாதிரி தனியாக அவங்க எல்லா அப்ளிகேஷனும் இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு போகும், இங்கே டிரைவர் போகும். இங்கே நெக்ஸ்ட் இந்த நைட் வாட்ச்மேன் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அது வந்து பாராம்பத்தி பஞ்சாயத்துக்கு நீங்கள் இருக்குன்னா இந்த வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இது வரும். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் இது வந்து நைட் வாட்ச்மேனுக்கு அப்ளிகேஷன், இது பாராம்பத்தி நோட்டிஃபிகேஷன், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கும் அவங்க இந்த ஊரக வளர்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து 9/2/2026 தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் வட்டாரம், விண்ணப்பத்தின் பதவியின் பெயர் என்ன, நீங்கள் பதவி அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி அதுக்கான பெயர், உங்கள் பெயர், உங்களோட ஆணா பெண்ணா, தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி, விண்ணப்பிக்கும் பதவி, கல்வி தகுதி, இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இங்கே அவங்களுக்கான ஊதியம் எவ்வளோன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட வயது வரம்பு என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7/1/2025 அன்னைக்கு உங்களோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் இங்கே மொத்தமே அவங்க கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து திருப்பூர் தாராபுரம் ஊராட்சிக்கான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கும் அவங்க சில ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் அண்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கான இது இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான செய்தி மக்கள் தொடர்பு ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லி தெரியும். இது என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர், லைப்ரரியன் கம் கேர்டேக்கர், அவங்களுக்கானதான். ஊதிய விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,700 24,200 வரைக்கும் அவங்க தராங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இன சுழற்சி முறை பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் தான் சொல்லியிருக்காங்க. பணியாற்றப்படும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தீரன், சின்னமலை, மணிமண்டபம், ஓடாநிலை, அரைச்சலூர், ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி என்னன்னு பார்த்தா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அவங்க SC ST இருந்தால் எவ்வளோ இருக்கணும், BC MBC இருந்தால் எவ்வளோ இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மற்றும் கடைசி நாள் அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பணும், எந்த அட்ரஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இணையதளத்தில் போய் உங்களோட இந்த ஃபார்ம் நம்ம எப்படி எடுத்தோமோ அந்த ஃபார்ம் எடுத்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். கடைசி நாள் வந்து 23/2 5 நீங்கள் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சின்னமலை பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்ஸ் டு பி ஃபில்டு 3/2/2026 அன்னைக்கு இது வந்திருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம். இங்கே பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் வந்து 5,700 ரூபாயிலிருந்து 50,000 வரை உங்களுக்கு ஊதியம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட வயது வரம்பு என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களோட கல்வி தகுதி என்ன இருக்கணும், இதர தகுதிகள், விண்ணப்ப படிவம் கடைசி நாள் வந்து 10/2/2026 மாலை 5:45 நீங்கள் இதை விண்ணப்ப பண்ணீங்கன்னு சொல்றாங்க. எந்த முகவரிக்கு இதை அனுப்பணும் பார்த்தீங்கன்னா ஆணையாளர் உதவி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சென்னிமலை ஈரோடு மாவட்டம், பின்கோடு வந்து 638 051. இதுக்கான அட்ரஸுக்கு உங்களோட ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணணும், சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு தான் நெக்ஸ்ட் வேகன்சி வந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவியில் வந்து அலுவலக உதவியாளர் போட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 4 போட்டிருக்காங்க. எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. எந்த எந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. வயது வரம்பு மொத்தமே இங்கே போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இதர தகுதிகள் சைக்கிள் ஓட்ட தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. விண்ணப்ப படிவம் மாதிரி விண்ணப்ப படிவம் ஈரோடு.nic.in இந்த வெப்பேஜில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. விண்ணப்ப காலம் 4/2/2026லேருந்து 10/2/2026 வரைக்கும் நீங்கள் 5:45க்குள்ளே இந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பம் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அது ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஈரோடு மாவட்டம், பின்கோடு வந்து 638-101. சரி, ஒரு சில நிபந்தனைகள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தந்த மாவட்டத்துக்கு எல்லாம் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஈரோடு மாவட்டமாக இந்த பகம் திருப்பூர் அது எல்லாத்துக்கும், கரூர் எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க வந்து இது வேலை ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது வேகன்சி இருக்கான்னு சொல்லி நீங்கள் இந்த வெப்சைட் tn.district.nic.in இந்த வெப்பேஜில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம்.